சௌந்தர்யா படிப்படியாக நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜயகாந்தோட வந்து தவசி படம் நடிக்கிறாங்க. தவசி படம் நடிக்கும்போது விஜயகாந்தோட நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சில தயக்கங்கள் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, விஜயகாந்த் வந்து சரியாக நடிக்கலைன்னா அடிச்சிருவாரு, கொஞ்சம் முரட்டு சுபாவமான ஆள் அப்படிங்கிறா யாரோ சௌந்தர்யாட்ட சொல்லியிருக்காங்க. அதனால சௌந்தர்யா வந்து அந்த படத்தில் நடிக்கிறது வந்து ஆரம்பத்தில் தவிர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் போய் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் கிடையாதுமா, யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது, ரொம்ப நல்ல மனிதர், நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகை இல்லை, எங்கள் கெஸ்ட்டாக வந்து உட்காந்து வேடிக்கை பாருங்க, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எல்லாரோடையும் எப்படி நடிக்கிறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் எப்படி நடந்துக்கிறாரு, எல்லாத்தையும் பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தர்யாவும் இந்த அழைப்பை ஏற்று அவங்க வந்து ஒரு கெஸ்ட்டாக போய் அந்த தவசி படப்பிடிப்பில் உட்காந்து பார்த்துருக்காங்க. விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும்ல, விஜயகாந்த் எப்படிப்பட்ட நடிகர், எவ்வளோ வந்து தன்மையாக இருப்பார், எவ்வளோ வந்து அன்பாக இருப்பார். அதாவது வந்து லைட்மேனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே வந்து விஜயகாந்த் அவ்வளோ எளிமையாக பழகுவார். அதாவது சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படியெல்லாம் ஒரு கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் இயல்பாகவே. அதெல்லாம் அவர் சௌந்தர்யா பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அடடா என்ன இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார் விஜயகாந்த்ங்கிறவர், இவரை போய் தப்பாக சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு நினச்சி விஜயகாந்த்கிட்டே போய் சாரி சொல்லியிருக்காங்க. சாரி சார், இப்படி உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவங்க விருப்பப்பட்டு நடித்தாங்க. அதுக்கப்புறம் அதே விஜயகாந்தோட வந்து தங்கம்னு ஒரு படம் நடித்தாங்க. அந்த படம் தான் சௌந்தர்யாவோட கடைசி படமாக அமைஞ்சிருச்சு தமிழை பொறுத்த வரைக்கும்.